லட்சுமணனை போய் கட்டிக்கின்றாள். விமானம் கீழே இறங்கித்தது. சுவாமி கீழே இறங்கினாள். விமானத்தை கூப்பிட்டு குபேர இடத்துல போகணும் சுவாமி ஆஜ்ஞை பண்ணி குபேர இடத்துல போச்சு விட்டாள் விமானத்தை. ஏன்னா அது காமகமான விமானம், நினைச்சா போகும் சொன்னா போடும். குபேரங்கிட்ட போயிடுது. உடனே ஆசனத்துல சுவாமி உட்காத்தி வச்சு பரதன் சரணத்துல விழுந்து கெஞ்சரான். அஞ்சலி பண்ணி சிரஸ்யஞ்சலி மாதாய கைகேயானந்தவர்தன பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்ரமம் பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யவிதம் மம தத்ததாமி புனஸ்துப்யம் யதா த்வமததா மம. அண்ணா, அம்மா கைகேயி விஷானா ராஜ்யத்துக்குள்ள வரமாட்டேன் நீங்க சொல்லியிருந்தேன். அதுக்காக நிச்சயம் குடல குடலையா பூ எடுத்து அம்மாவை பூஜை பண்ணிருக்கேன். பூஜிதா மாமிகா மாதா. சுவாமி வரமாட்டேன் அம்மா கைகேயி விஷான்னு சொல்லியிருக்காளாம் பரதங்கிட்ட. ஏதாவது நிச்சயம் தார எடுத்து குத்திண்டு எங்க அண்ணா ஊரை விட்டு போச்சு நேடி பாவி பாவி நிச்சயம் அடிச்சுட்டு இருந்தா. அதுக்காக சுவாமி அப்படி சொல்லிட்டு போனால் பரத பக்தி அப்படி எல்லாம் பண்ண சொல்லிவிடும். தெய்வத்தின் இடத்துல ராமன் இடத்துல பரதனுக்கு இருக்கிற பக்தி அம்மாட்ட கூட துவேஷம் வந்துவிடும். அதை தெரிஞ்சு தெய்வம் ஆமா பரதனுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு போனாள். ஆமா பரதா, நான் திரும்பி வரணுமே ஆன நீ இப்படி பண்ணணும். பரதன் சொன்னால் நான் அம்மாவை நான் வந்து வெய்யாம பூஜை பண்றேன். சதுர்தசேகி சம்பூர்ண வருஷேக நிரோகுத்தமா நத்ரக்ஷாமி யதித்வான் தூ பிரவேட்சாமி ஹுதாசனம். 14வது வருஷம் பூர்த்தியாய் அண்ணா நீங்க வராத போனா நான் தீர இறங்கி நானாம் பரதன். சுவாமி நீ அம்மா வயசானா வரமாட்டேன்னாலாம். அதனால பரதன் பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம. எங்க அம்மாவை நான் பூஜை பண்ணினேன், ராஜ்யத்தை கொடுக்கிறேன், இனிமே வாங்கிக்கணும்னு கெஞ்சினாளாம். உடனே சுவாமி சொன்னாள், பரதா நீ குழந்தை நீ ஆண்டாலே எனக்கு திருப்தி தாண்டா, நீ ஆளு போரும் நாளாம். பரதன சுவாமி பரதன் சொன்னாளாம், அண்ணா நீங்க கொஞ்ச காலம் ஆண்ட பிறகு நான் ஆள்றேன், நீங்க ஆளணும் கொஞ்ச காலம் நாளாம். சுவாமி அப்ப என்ன நினைச்சாள், ஏதோ 10 வருஷம் 8 வருஷம் 3 வருஷம் நம்ம ஆளை சொல்லிவிட்டு பரதன் பின்னாடி அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் போல இருக்குன்னு. எத்தனை நாள் நீ சொல்லிவிட்டு பரதா, இப்பவே நான் அதை 39 நாளாம். சுவாமி ஏதோ வருஷ கணக்கில் மாச கணக்கில் பரதன் சொல்லுவோன்னு நினைச்சுட்டு இப்படி சொன்னாள். நான் சொல்ற காலம் நீங்க இருந்தா போறோம், அதுக்கு மேல இருக்க வேண்டாம் நாள். இப்ப என்ன சொன்னான் பரதன், நான் அண்ணா சந்திர சூரியா உள்ள மட்டும், பூமி உள்ள மட்டும், சமுத்திரம் உள்ள மட்டும், நதி உள்ள மட்டும் நீங்க ராஜாவா இருக்கணும் நாளாம். யாவதாவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்வமிஹ சர்வஸ்ய சுவாமித்வமனுவர்த்தய. சந்திர சூரியா உள்ள மட்டும், பர்வதங்கள் உள்ள மட்டும், நதி உள்ள மட்டும், சமுத்திரம் உள்ள மட்டும் ஆமா நீங்க ராஜாவா இருக்கணும் விட்டாளாம் பரதன். இல்லை இல்லாத பக்தி விபுலஞ்ச மம பிரீத்திம் நாள் கௌசல்யிட்ட பரதன். அம்மா அழியாத அன்பு, அளவில்லாத அன்பு எனக்கு என் பிரபுட்ட உண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு என்ன நீங்க இப்படி சொன்னேளே. கௌசல்ய காட்டாள், அப்பா ராஜ்யம் வேணும்னு அம்மாட்ட சொல்லி வச்சே கிடைச்சுதாடா காட்டாள். அப்ப சொன்னாள், அம்மா என்ன நீங்க இப்படி சொல்லலாமா, இந்த கைகேயி இடத்துல நான் 12 மாசம் குடியிருந்ததுக்கா எனக்கு இத்தனை கெட்ட பேரா. விபுலாஞ்ச மம பிரீத்திம் ஸ்திராம் ஜனாசிராகவே. அழியாத அன்பு, அளவில்லாத அன்பு ராமனிடத்துல எனக்கு உண்டுன்னு தெரியுமே. அப்படி இருக்கிற போது ஒரு பாபத்தையும் அறியாத என்ன ஆர்யே கஸ்மாதஜானந்தம் தர்ஹசே மாமகில்பிஷம் விபுலாஞ்ச மம பிரீத்திம் ஸ்திராம் ஜனாசிராகவே சொல்லியிருக்கார் பரதன். அப்படி அளவில்லாத அன்பாம் பரதன். அளவில்லாத அன்புனா காரியத்திலையும் தெரியுது. யாவதாவர்த்ததே சக்ரம் யாவதீச்ச வசுந்தரா இப்படி பிரார்த்திச்சாள் பரதன்.